H1B 100K ஆப், சரியான ஆப். இந்த 48 மணி நேரமா பயங்கர குழப்பம். முதல்ல செப்டம்பர் 19ஆம் தேதி என்ன சொன்னாங்கன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு புதிய ப்ரொக்ளமேஷன் வந்து எஃபெக்ட்ல போகுது. அதாவது H1B விசா ஹோல்டர்ஸ் எல்லாருமே they are affected when they go to India and come back they have to pay a re-entry fee of $100,000 அப்படின்னு சொன்னாங்க. இதனால நிறைய பேருக்கு ஒரே பேனிக். ஊருக்கு போகலான்னு நினச்சி டிக்கெட் வாங்கினவங்கலாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு ஃபாரம்ஸில் எழுதி எழுதி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஃப்ளைட்டில் ஏறினவங்க ஃப்ளைட்டை விட்டு இறங்கி நான் போகலடாப்பா சாமி அப்படின்னு டிசைட் பண்ணினதாக கூட நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஒரு 48 மணி நேரம், இந்த 24 மணி நேரம் கழிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒயிட் ஹவுஸ் வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. அதாவது வந்து எக்ஸிஸ்டிங் H1 ஹோல்டர்ஸ்க்கெலாம் இந்த பிரச்சனை கிடையாது, பிராண்ட் நியூ H1 ஹோல்டர்ஸ் அப்ளைட் அவுட் சைட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த சிச்சுவேஷன் இஸ் கான்ஸ்டன்ட்லி இவால்விங், இன்னமும் குழப்பங்கள் இருக்கு. இந்த பதிவு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு ஹூ இஸ் இம்பேக்டட், ஹூ இஸ் நாட், வாட் ஆர் த ரிஸ்க்ஸ், வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத அவுட்லைன் பண்ணுது. சரி, எல்லாரும் கேட்கல கொஸ்டனுக்கே நம்ம போகலாம். ஏற்கனவே எனக்கு ஒரு H1B இருக்கு சார், நான் இப்போ இந்தியாவுக்கு போகிறேன், எனக்கு $100,000 கட்டணுமா, அதை முதல்ல சொல்லுங்க. த ஆன்சர் நோ. இப்போ கிடைச்ச தகவல் படி ஒயிட் ஹவுஸ் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கு. இந்த 100K டஸ் நாட் அப்ளை டு எக்ஸிஸ்டிங் H1B ஹோல்டர்ஸ். அதாவது அவங்க போயிட்டு திரும்பி வரலாம் அதே எம்ப்ளாயரோட இருக்கிற பட்சத்தில். உங்கள் H4 ஸ்பௌஸும் திரும்பி வரலாம், உங்கள் குழந்தைகளும் திரும்பி வரலாம், as long as you have a valid H1B that is current. இது ஒரே ஒரு காஷன் தான். இப்போ இதெல்லாம் அடிக்கடி இந்த நியூஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால கான்சுலேட்ஸு, ஏர்லைன்ஸு எல்லாருக்கும் இந்த எல்லா ரூலும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால உங்களோட அப்ரூவல் நோட்டீஸு, உங்கள் பே ஸ்டப்பு, உங்கள் எம்ப்ளாயர் லெட்டரு அண்ட் ஈவன் லாயர் மெமோவை பத்திரமா கையில் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் பார்டர்லாம் மாட்டிக்க மாட்டீங்க. அப்போ சரி, இப்போ யாருக்கு தான் இது பிரச்சனை? நீங்கள் அவுட் சைட் த யூஎஸ் இருந்தீங்க, உங்களுக்கு நியூ பெட்டிஷன் இருக்குது, இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் H1B லாட்ரி கேஸ் இருக்குது, கான்சுலர் ப்ராசஸிங் ஃபார் அ பிராண்ட் நியூ ஜாப் இருக்குது, இல்லை சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர் இருக்குது, அதுவும் நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணும்போதுன்னு இருந்தால் நீங்கள் இதில் மாட்டிப்பீங்க. அப்படின்னா $100,000 வந்து உங்கள் கம்பெனி உங்கள் H1B விசாக்கா சேர்த்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நீங்களும் வர முடியும், உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து வர முடியும். ஒரு $100,000 உங்கள் ஃபேமிலிக்கும் இது பொருந்தும். யூஎஸ் சிட்டிசன், கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் இதெல்லாம் அன்அஃபெக்டடு. அதே மாதிரி F1 அது வந்து தனி கேட்டகரி விசா, அவங்க தே ஆர் நாட் அஃபெக்டட். அவங்களோட வேலிட் I-20 இருக்கிற வரைக்கும் தே கேன் என்டர் இண்டிபெண்டன்ட்லி. இஃப் யூர் அ கரண்ட் H1B அதே எம்ப்ளாயரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் $100,000 கட்ட வேணாம் சார். பட் நீங்கள் புதுசாக அப்ராட்லேருந்து புது பெட்டிஷன்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த $100,000 செக்கை உங்கள் கம்பெனிகிட்ட கட்ட சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் உள்ளே வர முடியும். சரி, அடுத்தது நியூ பெட்டிஷன்ஸ் அண்ட் நியூ ஸ்டாம்பிங், இந்தியா பைப்லைன் இதெல்லாத்தையும் பார்ப்போம். அவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்களா சார்? கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தா அவங்களுக்குலாம் இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். பிரியான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அவங்க வந்து இப்போ தான் மாஸ்டர்ஸ் டிகிரி டாலஸில் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு லாட்ரியில் H1B விழுது. அதனால் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்டாம்பிங் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களோட எம்ப்ளாயர் $100,000 கொடுக்கலனா அவங்களால என்டர் பண்ண முடியாது. ஸ்டாம்பிங்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி கிடையாது, ஸ்டாம்பிங்கோட துட்டும் கொடுக்கணும். சரி, இப்போ அர்ஜுன் இன்னொருத்தர் இருக்கார் பெங்களூரில், அவருக்கு H1B அப்ரூவல் வருது MNCயில். ஆஹா, இதுதான் என்னோட கனவு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய எம்ப்ளாயர் $100,000 கொடுக்கலனா அந்த கனவு கனவாகவே போயிடும், கனவே ஆகாது. இது மாதிரி thousands of people are waiting for next year lottery. இந்த $100,000 வந்து ரூல் ஸ்டிக் ஆச்சுன்னா நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து இவனெல்லாம் அனுப்ப முடியாத $100,000 கொடுத்துன்னு சொல்லி பண்ணவே மாட்டாங்க. F1 விசா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் கேட்டகரி. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒரு வேலிட் I-20 இருந்தால் அவங்க உள்ளே வரலாம். சரி, வாட் அபவுட் ஷார்ட் டைமர்ஸ் அண்ட் ஜாப் சேஞ்சஸ்? சார், எனக்கு வந்து H1Bலேயே நான் 6 years இருந்துட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே எம்ப்ளாயரோட இருக்கிற வரைக்கும் குட் நியூஸ். அதனால் ரீஎன்ட்ரி பண்ணும்போது 100K வந்து ட்ரிகர் ஆகாது. ஆனால் நீங்கள் அப்ராடு போயிட்டு நீங்கள் எம்ப்ளாயரை ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நியூ பெட்டிஷன். அப்போ அந்த நியூ பெட்டிஷன் வில் ஃபால் அண்டர் த 100K ரூல். ஸோ ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னா H1க்கு மோஸ்ட் கம்பெனிஸ் வில் நாட் ஸ்பெண்ட் தட் மணி. ஸோ ஷார்ட் டைமர்ஸ் ஆர் சேஃப் as long as you stay with your same employer. நீங்கள் ஜாப்ஸை மாறினீங்கன்னா நியூ பெட்டிஷன் $100,000 இறக்கி வச்சாதான் உள்ளே வர முடியும். சார், இதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து 2 விதமாக நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அமெரிக்காவுக்கு நிறைய பணம் வேணும். இந்த மாதிரி $100,000 ஒவ்வொரு எம்ப்ளாயர்ட்டையும் வசூல் பண்ணாக்கா நிறைய பணம் வரும். உனக்கு அந்த ஆள் தான் கண்டிப்பாக வேணும்னா நீ அந்த $100,000 நீ கொடுப்ப, அப்போ நீ வரவழைப்ப, அப்போ நான் எங்களுக்கும் காசு வரும். இது வந்து ஒரு ஆங்கிள்.
இன்னொரு ஆங்கிள் வந்து இந்த H1B பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்கிறது 70%, 71% வந்து இந்தியாவிலேருந்து தான் H1B பெட்டிஷன். அடுத்தது தான் சைனா. இந்தியாவோடையும் சைனாவோடையும் தனியாக டாரிஃபோட ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன்படி யுக்ரைன்லேருந்து ஆயில் வாங்காதீங்கன்னா நம்ம ஆளுங்க அதெல்லாம் கண்டுக்காம யுக்ரைன்லேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, நான் சொன்னா கேட்க மாட்டியா, உன்னை அடிக்கிற இடத்துல அடிச்சா நீ திரும்ப டேபிளுக்கு வருவ, வேற மாதிரி நெகோஷியேட் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம். அதனால கூட இந்த ப்ரொக்ளமேஷன் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதை தவிரவே அமெரிக்காவில் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் 2026 வருது. அப்போ வந்து இந்த காங்கிரஸுக்கு எலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, 1/3 ஆஃப் த செனட் எலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நாங்கள் நாட்டுப்பற்றுடன் செயல்பட்டோம், அயல் சக்திகளை உள்ளே வரவிடவில்லை, நம்ம ஆளுங்க தான் நிறைய வேலை வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதில் அரசியல் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இது என்ன சார் புது கதையாக இருக்குது, காலையில் எழுந்திரிச்சு எனக்கு மூடு சரியில்லை, நான் ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் ஒரு பில்லு, சட்டங்கள்லாம், மசோதாலாம் பாஸ் ஆக வேண்டாமா? எப்படி நம்ம ஊரில் லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே காங்கிரஸு செனேட் இதெல்லாம் பாஸ் ஆக வேணாமா சார்? இப்படி நினச்ச நேரத்தில் நம்ம பாட்டுக்கு ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணிட்டு போகலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்னென்னா இங்கே வந்து ஒரு ப்ராட் லேட்டிடியூட் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்ஸ்ன்னு சொல்லும்போது, அதாவது எங்கள் ஊரில் வேலைகள்லாம் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் தட்டுப்பாடாக இருக்குது, அதை எங்கள் ஆளுகளுக்கு நாங்கள் கொடுக்கணும், அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு ஃபுல் அதிகாரம் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதை கோர்ட்ஸால் ஈஸியாக பிளாக் பண்ண முடியும். கோர்ட்ஸில் இதை பற்றி நம்ம வந்து கேஸ் போடலாம். இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா, நம்ம முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுனை எப்படி ஒரு நாள் முதல்வன் ஆக்கலாமா, எப்படி சார் நீங்கள் அதை அவ்வளோ சீக்கிரமாக அதை கொண்டு வர முடியும்னு கேட்கும்போது, இல்லை சார் ஒரு மசோதாவை நம்ம அந்த கெசட்டில் பாஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம் சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்வார். அதுபடி அவர் வந்து ஒரு நாள் முதல்வன் ஆயிடுவார். அதே மாதிரி தான் இங்கே ப்ராட் லேட்டிடியூட்ஸ் ஆர் அவைலபிள் டு த பிரசிடென்ட். ஆனால் என்னென்னா சப்ஜெக்ட் டு லா சூட்ஸ். இதுக்கு வந்து லா சூட்ஸ்லாம் போட்டு சேலஞ்சும் பண்ணலாம் கோர்ட்ஸில், which is what we are expecting that will happen. சரி, அடுத்தது என்ன? இந்த ரூல் வந்து எஃபெக்டிவ் செப்டம்பர் 21, அதாவது இன்னும் சில மணி நேரத்தில் வேலிட் ஃபார் 12 months, ஒரு வருஷத்துக்கு. இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் அண்ட் செக்யூரிட்டி இல்லைனா ஸ்டேட்டு இதோட கைடன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்குது. இதுலேருந்து எப்படி கான்சுலேட்ஸு அண்ட் பார்டர் பெட்ரோல்லாம் இதை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கைடன்ஸை அவங்க கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு வேகாக தான் இருக்குது. கண்டிப்பாக லா சூட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட். இதில் வந்து என்னென்னா 3 அவுட்கம்ஸ் ஆர் பாசிபிள். ஒன்று, இந்த மசோதா 12 மாதத்தோட காலாவதி ஆகிடும், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கோர்ட்டால் பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் வருது. இப்போதைக்கு நீங்கள் H1Bலையோ H4லையோ இருக்கிறதா இருந்தீங்கன்னா அன்னெசரி ட்ராவலை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகட்டும், முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரூல்ஸும் அப்டேட்ஸும் தெரியட்டும், எல்லாருக்கும் இது போய் சேர்ற வரைக்கும் நம்மளும் கப்சுப் காரா பூந்தியா இருக்கிறது தான் பெட்டர். சரி, எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிடுவோமா? கரண்ட் H1B H4 ரீஎன்ட்ரி $100,000 கொடுக்க வேணாம், நிம்மதி பெருமூச்சு விடுங்க. அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ் படி. பட் வாட்ச் ஃபார் கன்ஃபியூஷன். போகும்போது எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போங்க. நியூ பெட்டிஷன் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அவுட் சைட் த US $100,000 கொடுத்து தான் சார் ஆகணும். ஷார்ட் டைமர்ஸு உள்ளுக்குள்ளேயே இருந்தால் பிரச்சனை கிடையாது, அப்ராடில் போய் வேலை ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா பிரச்சனை. ஃபேமிலி 1 fee வில் கவர் H1 and H4. சிட்டிசனாக இருந்தால், க்ரீன் கார்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பாலிடிக்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது இதில் வந்து 3 விதமாக நடக்கலாம். கோர்ட்டில் கேஸ் நடக்கலாம், இல்லைனா அது 1 yearக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகலாம், இல்லை 1 yearலேருந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதனால் இதை கண்டினியூஸாக இணைஞ்சிருந்து நம்ம வி வில் ஆல் கீப் வாட்சிங். உங்கள் சுச்சுவேஷன் என்ன? ஆர் யூ ட்ராவலிங் ஆன் எமர்ஜென்சி? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதா? நம்ம ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த காமெண்ட்ஸில் என்கேஜாக இருங்க. அப்படின்னா நிறைய பேர் இதனால் பயன்படலாம். ஓகேயா? தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.